பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்லாம் 5000 இயர்ஸுக்கு முன்னாலே பண்ணியிருந்துருக்காங்க. நம்ம இந்த பாத் வந்து சூஸ் பண்ணது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து செகண்ட் இயரில் தான் எனக்கு அந்த ஒரு க்ரிப்பே கிடச்சிது. 3 வருஷம் அவங்க டயக்னோசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேரிஸ் டாக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, why did I choose BAMS, that is பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி. ஆயுர்வேதா எதுக்காண்டி சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆயுர்வேதா யாராவது ஆப் பண்ணணும் நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். BAMS டிகிரி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் அண்ட் எதனால நான் இதை வந்து சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இதில் வந்து பார்க்கலாம். அது டவுட்ஸ் வந்து இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதுக்கான வீடியோ வந்து அடுத்தடுத்து மேக் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2020 பேட்ச். நாங்கள் வந்து கொரோனானால 2021 தான் நாங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீட் வந்து முடிச்சிட்டேன். நீட் முடிச்சதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ரீமில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். லைக் பயோடெக்னாலஜி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபெட்டப் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு வேறு எது ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் அதுலேயுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சரி ஓகே, வேறு ஏதாவது கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதர் எப்படின்னா, ஒரு சைடு வந்து எனக்கு BDS ஆப்ஷனாக இருந்தது, டென்டல் போகலாமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இன்னொரு சைடு வந்து ஆயுர்வேதா ஆர் ஹோமியோபதி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது. டென்டிஸ்ட் போகிறதுக்கும் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. விஷயம் ரிப்பீட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து கரேஜ் இல்லை அந்த டைமில், வெரி யங்கில். ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கடுத்து இன்னும் ஒரு வருஷம் வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்லாம் நான் யோசிக்கல. ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். சும்மா போட்டு வைப்போம், கிடச்சா பார்த்துக்கலாம், இல்லைன்னா பயோடெக்னாலஜிலே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் இருந்தேன். அந்த கவுன்சிலிங்க்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 1000 சம்திங், 1000 1500 எவ்வளவோ கேட்டிருந்தாங்க. எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. எப்படின்னா, நம்ம கவுன்சிலிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு டேரெக்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி, பர்த் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வரும். உங்களோட அப்ளிகேஷனை வந்து நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணி வைங்க கொரியரில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னென்னா கொரியர் பண்ணணும், இங்கேருந்து அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் கொரியர் பண்ணணும். அண்டு வெரி ஷார்ட் டைம் தான் இருந்தது. இப்போ இன்றைக்கி மெசேஜ் வந்திருந்ததுனால நாளைக்கு உடனே வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த டைம்லலாம் 2020 அந்த டைமில் 2020லலாம் எனக்கு இந்த கொரியர் போடுறது அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணான். ரொம்ப அந்த டைமில் வந்து எனக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்களை வந்து கடவுள் வச்சுருந்தாரு. அதுக்கு வந்து ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அப்போது என்ன பண்ணோம், நாங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து அந்த என் ஃப்ரெண்டு மூலியமாக வந்து கொரியர் பண்ணியாச்சு. கொரியர் பண்ணதுக்கப்புறம் அப்போவுமே எனக்கு ஒரு டைலமாவில் இருக்குது. வெதர் நான் வந்து பயோடெக்னாலஜி கண்டினியூ பண்ணணுமா, இல்லைனா இந்த ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணுமா அப்படின்னு ஒரு டைலமாலே இருந்தேன். அப்போது டைலமாவில் இருந்தப்போ அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். என்னோடய நேட்டிவ்க்கு வந்துட்டேன், தூத்துக்குடிக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அப்போது ஒரு 1 வீக் அந்த மாதிரி வீட்டில் வந்து இருந்தேன். அப்போவும் ஒரே டைலமாலே இருந்துச்சு, நம்ம இது எடுப்போமா இல்லை இது எடுப்போமா, இதிலே கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு ஒரே டைலமாலே இருந்துச்சு. அப்போது ப்ரேயர் பண்ணதில் எனக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அண்டு எனக்காண்டி ஒரு 2-3 பேரும் ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களும் அதே தான் சொன்னாங்க, உனக்கும் ஆயுர்வேதா தான் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிவிட்டு ஓகே, கடவுள் வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ணி கொடுத்த பாத்து வந்து இதுதான் அப்படின்னு வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு மைண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு. சரின்னு சொல்லிட்டு எப்படியுமே ஹாஸ்டலில் போயிட்டு தான் ஸ்டே பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஹாஸ்டலில் இருக்க போகிறேன். 12th வரைக்கும் வந்து ஹாஸ்டல்லாம் இருந்ததில் டே ஸ்காலர் தான் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஹாஸ்டலில் இருக்கணும், அது ஒரு பெரிய டாஸ்க்கு. வேறு ஒரு ஊரில் இருக்கணும், அங்குள்ள கிளைமேட்டு, ஃபுட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், அது ஒரு பெரிய டாஸ்க்கு. வெரி யங், எப்படின்னா ஒரு 19 18 அந்த ஏஜ் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், சம்திங் எனக்கு தெரில. அந்த ஏஜில் வந்து வெளியே போயிட்டு, எல்லாருமே அந்த ஏஜில் தான் வெளியே போவாங்க, ஓகே. பட் எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. வெளியே போயிட்டு அம்மாவை பிரிஞ்சு இருக்கணும், ஹோம் சிக்கு, அது இதுன்னு நிறையா இருந்தது. அது ஒரு டவுட்டு, நம்மளால் அங்கே போயிட்டு திருப்பி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வந்துடக்கூடாது, நிறைய காசு செலவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைலமாலே இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஓகே, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பியாச்சு. அனுப்பினதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குள்ளேயே வந்து திருப்பி சென்னை வந்துடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னது நான் வந்து சென்னை போயிட்டேன். நானும் அப்பாவும் போனோம். போயிட்டு காலேஜஸ் வந்து சென்னையில் ஒரு காலேஜ் இருந்தது, ஈரோட்டில் ஒரு காலேஜ் இருந்தது. சரி, சென்னை வந்து இங்கேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஈரோடு வந்து இங்கேருந்து ஒரு 7 hours 8 hours அப்படின்னா இங்கேருந்து சென்னைக்கு வந்து 13 hours ஆகும்.
ஸோ அதனால் ஈரோடு வந்து கொஞ்சம் கிட்ட டிஸ்டன்ஸு, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் ஈரோடு வந்து ஆஃப் பண்ணேன். சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சீட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 10,000 வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் அந்த 10,000 வந்து நம்மளோட ஃபஸ்ட் இயர் ஃபீஸில் வந்து டேலி பண்ணிப்பாங்க. நம்ம கட்டுற ஃபீஸ்லேயே பாதி 10,000 லெஸ் பண்ணிட்டு தான் மிச்ச ஃபீஸ் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அது பிரச்சனை இல்லை. காலேஜே பார்க்காமே எல்லாமே பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் எல்லாமே போட்டு 10,000 பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளால ஹாஸ்டலில் இருக்க முடியுமா, இல்லைனா பக்கத்துலேயே நம்ம ஊர்லேயே பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேறு ஏதாவது நம்ம ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவும் ஒரு டைலமா, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ அப்புறம் திருப்பி வந்து இல்லை நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. லைக் ப்ரேயர் மூலியமாகவும் சரி, மற்ற ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது மூலியமாகவும் சரி, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எம்பிபிஎஸ்ஸே போயிருந்துருக்கலாம், இன்னும் ஒரு வருஷம் நீட் படிச்சிருந்துருக்கலாம், அப்படி இப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு அப்படி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு டெய்லி உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் அழுதுகிட்டே இருப்பேன். எதுக்காண்டி இப்படி சேர்த்து விட்டீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி புலம்பிக்கிட்டே இருப்பேன். வீட்லேயும் புலம்பிக்கிட்டே இருப்பேன். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்துடுவேன். திருப்பி வீட்டிலேருந்து காலேஜ் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டிலே இருந்துடலாம் போல் இருக்கும். ஃபுல்லாக போச்சு. அப்புறம் செகண்ட் இயர் வந்துச்சு. செகண்ட் இயரில் வந்து அப்போ தான் எனக்கு வந்து ஒரு grip வந்து கிடச்சிது. ஓகே, ஆயுர்வேதா வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சயின்ஸு, நம்ம இந்த பாத் வந்து சூஸ் பண்ணது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து செகண்ட் இயரில் தான் எனக்கு அந்த ஒரு gripே கிடச்சிது. முக்கியமாக 3 டீச்சர்ஸ், அவங்கனால தான் வந்து எனக்கு ஆயுர்வேதாவே பிடிச்சிது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் இயரில் ஃபார்மகாலஜி அப்புறம் பேத்தாலஜி, இந்த 2 சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஆச்சு. எப்படின்னா ஃபஸ்ட் இயரில் வேண்டாம் வெறுப்பாக படித்தது, செகண்ட் இயரில் எல்லாமே கோரிலேட் பண்ண முடிஞ்சது. எதுக்குமே யூஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் படித்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட் இயரில் படித்து வச்சுருந்தது எல்லாமே செகண்ட் இயரில் கான்செப்டோட கோரிலேட் பண்ணும்போது பரவாயில்லையே இந்தளவுக்கு வந்து கோரிலேட் ஆகுதே, ஒரு இதையும் இன்டர்லிங்க் பண்ண முடிஞ்சுது. இந்த இதுக்கு அடுத்து இது அந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ண முடிஞ்சுது. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு gripே கிடச்சிது ஆயுர்வேதா மேலே. சரின்னு சொல்லிவிட்டு அப்போ ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நிறைய டாக்டர்ஸ்லாம் எப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட ஃபேஸ், ஒரு பேஷண்ட் வராங்கன்னா பேஷண்ட்டோட ஃபேஸு, அப்புறம் வந்து அவங்களோட பல்ஸு, அப்புறம் அவங்களோட டங்கு, இந்த 3 வச்சு அவங்க டயக்னோசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. 5000 இயர்ஸ்க்கு முன்னால் உள்ள சயின்ஸு, எந்த ஒரு லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது, எந்த ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது அந்த டைமில். 5000 இயர்ஸ் முன்னாலன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாலேயே அவ்வளோ கான்செப்ட்ஸை வந்து பில்ட் பண்ணி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிசீஸுமே ஆயுர்வேதாவோட கோரிலேட் பண்ண முடியும். எல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து, சிம்டம்ஸ்லேருந்து, மானிட்டரி சயின்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளால் கோரிலேட் பண்ண முடியும். ஸோ அப்போது அதெல்லாம் படிக்கும்போது மாடர்ன் அண்ட் ஆயுர்வேதா 2மே சேர்த்து தான் நாங்கள் படிப்போம். வந்து ஒரு தாட் வந்து எனக்கு இருந்தது. நான் இப்போ வந்து எம்பிபிஎஸ் போயிருந்தேன்னா மாடர்ன் மட்டும் தான் நான் படிச்சிருக்க முடியும், வேறு சயின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஆயுர்வேதா பிரின்சிபல்ஸும் நாங்கள் படிப்போம், ப்ளஸ் மாடர்னும் படிப்போம். அப்போது 2 இதுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் 2மே தனித்தனி தான், பட் சம்வாட் வந்து நம்மளால் கோரிலேட் பண்ண முடியும். இப்போ வேறு லெவலுக்கு பண்ணியிருக்காங்களே, வேறு லெவலுக்கு இவ்வளோ அளவுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க? 5000 வருஷத்துக்கு முன்னால் ரைனோபிளாஸ்டி அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரைனோபிளாஸ்டினா இப்போ பண்ணுறாங்களே ஹீரோயின்ஸ் எல்லோரும் நோஸை வந்து சர்ஜரி பண்ணி வைப்பாங்களே, பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்லாம் 5000 இயர்ஸுக்கு முன்னாலே பண்ணியிருந்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து புக்கில் டாக்குமெண்டடாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு டாக்டர் வந்து சொன்னார் என்னென்னா, மங்கி வந்து நீ வந்து மங்கின்னு சொல்கிற, நான் வந்து குரங்குன்னு சொல்கிறேன், அதனால வந்து மங்கி வந்து வேறு ஒரு அனிமல் போயிடாது. ஸோ எல்லாமே ஆயுர்வேதாவில் இருக்குது அண்ட் ரொம்பவே அட்வான்ஸ்டாகவும் இருக்குது. ஸோ இதனால் எனக்கு ஆயுர்வேதா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு டைமில் தான் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஜீசஸ், பேரண்ட்ஸ், ஆயுர்வேதா, இது மட்டும்தான் என்னோடய லைஃபு, இது மட்டும்தான் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்து சரி ஓகே ஆயுர்வேதா அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும், அதுக்காண்டி தான் இந்த சேனலே வந்து ஆரம்பிச்சுது. சரின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி செகண்ட் இயர் இந்த சயின்ஸை படித்து தான் ஆகணும். செகண்ட் இயரில் அதே தான் ஃபார்மகாலஜி அண்ட் பேத்தாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு. ஸோ அது முடிஞ்சுது. அப்புறம் வந்து தேர்ட் இயரில் கைனகாலஜி ஃபாரன்சிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது போயிடுச்சு அப்படியே தேர்ட் இயரில். இதில் என்னென்னா எல்லாமே டீச்சர்ஸ் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதனால தான் எனக்கு ஆயுர்வேதா பிடிச்சதுன்னே சொல்லலாம். இந்த விஷயம் நம்ம ஆரம்பிக்கணும்னா யாராவது ஒருத்தவங்களை புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு புஷ் வந்து கொடுத்ததே எனக்கு வந்து டீச்சர்ஸ் தான். அதுக்கடுத்து தான் நானே ஓன் ஸ்டடி வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்து அப்புறம் இப்போது நல்லாவே போயிட்டுருக்கு. ஆயுர்வேதா பிடிச்சி படிக்கிறேன், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. சரி ஓகே, இவ்வளோ தான். இதான் வந்து ஹவு டிட் ஐ ஜாயின் பிஎம்எஸ்.
எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அரௌண்ட் 30K அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். 30 to 40Kலே பர் இயர் வந்து முடிச்சிடலாம். அதுக்குமே கம்மியாக தான் இருக்கும், ஒரு 20K அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் வந்து பிஎம்எஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து கிடைக்கும். 50 இயருக்கு வந்து ஸ்டைஃபன் கிடைக்கும். அரௌண்ட் 20,000 அந்த மாதிரி ஸ்டைஃபன் கிடைக்கும் பர் மந்த்து. ப்ரைவேட் காலேஜில் நம்ம ஸ்டைஃபன்லாம் எதிர்பார்க்க முடியாது. பர் இயருக்கு எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னா 1,50,000. அதை வந்து 2 டேர்மாக கட்ட சொல்லுவாங்க. 75,000 75,000ன்னு 2 டேர்மாக கட்ட சொல்லுவாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி எங்கள் காலேஜ் வந்து ஓரளவு ஃபீஸ் கம்மி தான் சொல்லப்போனால். மற்ற காலேஜஸ் வந்து எப்படியும் 2 lakh அந்த மாதிரி போயிடும். எனக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து எப்படி கிடச்சிதுன்னா ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டாகவே கிடச்சிது. ஸோ அதனால ஓரளவு லக்கின்னு சொல்லலாம். இப்போ எங்கள் காலேஜ்லேயே கவர்மெண்ட் சீட்டும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் சீட்டும் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் நான் இந்த சொன்ன ஃபீஸ் 1.5 lakh பர் இயருக்கு நீரும். இது வந்து காலேஜ் ஃபீஸு. ஆனால் இது வந்து 4 வருஷத்துக்கு தான் கட்டணுமான்னு கேட்டால் இல்லை, 5 வருஷத்துக்குமே நம்ம கட்டணும். 5 வருஷத்துக்கும் 1.5 லட்சம் கட்டணும். அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி இங்கே கம்மின்னு தான் சொல்லுவேன். 65,000லேருந்து 1,10,000. நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆயுர்வேதாவோட ஸ்கோப் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். நிறைய ஸ்கோப் இருக்குது. ஆயுர்வேதா முடிச்சுட்டு நிறைய படிக்கலாம். ஸோ யாராவது ஆயுர்வேதா படிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்ததுனால கேளுங்க. தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.